என்ன காலத்தம் உனக்கு? என் மகளை நான் பரிசுக்காக அழைத்து கொண்டு வரேன். என் மகளை வாழ்த்திட்டு என்னடா தும்புற? மூஞ்சே தவதாசம் குச்சிக்கிறியா? குடிக்கல அவளுக்கு. மகளே என்னவோ எதற்காக உன்னை அடித்தேன் தெரியுமா? எனக்கோ வாழ்ந்தாக்கி விட்டது. அதனால உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யணும். உன்னுடைய விருப்பம் என்ன? எனக்கு என்ன வேண்டிய திருமணம் சொல்றீங்க? திருமணம் எப்போது வேணும்டா? திருமணம் எப்படா இருக்கும்? குழந்தைக்கு திருமணம் எப்படி இருக்குன்னு திருப்பி சொல்ல அழகா திருப்பி சொல்றேங்க. நீ ஒண்ணு பயப்பட்டாவல. நான் எத்தனையோ பேருக்கு வாழ வச்சிருக்கேன். வாழ வச்சிருக்கேன்னு சொல்லு. வாழ வச்சிருக்கேன். கல்யாணம்னா என்னடா பயப்படாதா? நீ சொல்லுமே பயமா இருக்குடா. கல்யாணம்னா 1000 காலத்து மயிறு. 1000 காலத்து பயிர்னு சொல்லு. 1000 காலத்து பயிரா? நம்ம இதுதான் நான் வாய் கொடுக்கறது கிடையாது எங்கேயுமே. நானு இங்க என்ன பண்றான்? மதுராந்தகம் போறோம். எதுக்கு? அங்கதாம்மா. சரிடா போறேன்டா. எனக்கு குறு குறு கேள்வி சொல்லுடா. நீ கேட்க மாட்டேன். கல்யாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் காலு. சரிடா. காலா? மூத்திர காலு. முகூர்த்த காலு சொல்லு. முகூர்த்த காலு. இங்க என்ன நம்ம மதுராந்தகம் போறோம். ஆனா நீ சின்னஞ்சிற வயசு உனக்கு கல்யாணத்தை பத்தி தெரியாது. தெரியலடா. நான் எனக்கு எல்லாமே கச்சு குடிச்சுக்கிறேன். இதுவா இது சொல்லுவாங்கம்மா பழைய மொழிய. சரிடா. கொண்டாங்க போறோம். போய் என்ன பண்றோம்? செருப்பு கடைக்கு போறோம். ஏன்னா செருப்பு தான் சிறப்பா வாழ முடியும். ஏண்டா கல்யாண செருப்புல இருக்கு விஷயம் இது. சொல்லுடா. அங்க போன உடனே எனக்கு வந்து 8 சைஸ், உனக்கு 9 போட்டா போட்டு மரியாதை கட்டு போடு. அது சொல்லாதே. 9 நம்பர் சொல்லு. ஒட்டி அது என்னடா பழக்காது? ஐயோ நம்பர் சொல்லு. பல்லுக்குள்ள கொட்டி போடணும். அதுக்கு வாயில வெறி வச்சாட்டு வாயில புடிச்சு. நான் சொல்றது கேட்டது. நீ கல்யாணத்து கேட்டா என்னமா அப்படியே பேசி. ஏண்டா 9 நம்பர் சொல்லாத. மொட்டியா சொல்றீ அப்படியே. ஆமா 9 நம்பர். அப்படி சொல்லி வாங்குற செருப்பு வாங்கும் போது ஃபர்ஸ்ட் போடும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப டைட் இருக்குடா. நான் ஃபர்ஸ்ட் புது செருப்பு அப்படியே இருக்கும். ஆமாடா. சில செருப்பு கட்டாலும் கட்டிக்கும். ஒரு 4-5 வாட்டி அதே தண்ணியில போட்டு கைட்டு போற லூசு விட்டுடும். இதான் கல்யாணமா? பாருப்பா கல்யாணத்தை பத்தி சொல்ல ஏதோ சொல்றான்.
கல்யாணத்தை பத்தி சொல்றேன், நான் செருப்பு கடை பத்தி விட்டுருக்க. திருமணத்தை பத்தி எடுத்து சொல்றா. ஏய், எனக்கு திருமணம் சொல்றீங்க, திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நான் அதுவரை அரண்மனை காத்து கொண்டிருக்கிறப்பா. அப்படியாகட்டும். ஏய், நீங்க வளர்த்த பொண்ணு உண்மைதான். அத உங்களுக்கு பிறந்த பொண்ணு. ஆமா, அதான் உங்க என்ன உங்க குணம் எப்படியோ அதே மாதிரி வளர்த்துருக்கேன். நாட்டு மக்களை எப்படி நீங்க தன் கண்களா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பின்ன நினைக்கிறீங்க. ஆமா, சரி இருக்குடா. இருந்தாலும் என் மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு சுயமர ஏற்பாடு செய்து அனைத்து நாட்டு மக்களுக்கும் நீதான் எல்லா நாட்டு மக்களுக்கு லிகிதம் அளிக்க வேண்டும். உண்மைதான். அப்படியா கட்டையா? புறப்படுங்கள், போலாம். திருமணம் சொல்லிவிட்டாங்க. இந்த திருமணம் சந்தோஷமாக இருக்கிறது. சரி சரி, அதுவரை அரண்மனை காத்து கொண்டிருக்கலாம். அப்பா சிவ சிவாய் செவடி பணிக்கே திருச்செங்கூருக்கு மகனாக அரிச்சந்திருப்பேன். இந்த நாட்டையும் நாட்டு மக்களை சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகின்றேன். எனக்கு முன்னதாக நீங்கள் இப்போ கால தாமதமான காரணம் என்ன? லிகிதம் வந்திருக்கிறது. அந்த லிகிதத்தில் என்ன இருக்கிறது படித்து சொல். வேற படி சொல்றாரு பஸ்டா போகுது. தண்ணி ஊத்தாம கத்தி கிடைக்கிட்டே இல்லையா? கடகடா வருஷம் கார்த்தி மாதம் அவட்ட தேதி கவட்ட நட்சத்திரம். அவட்ட நட்சத்திரம் கவட்ட தேதியா? என்னடா சொல்ற? எனக்கு அது கொஞ்சம் மாலை கண்ணுங்க. எப்படின்னா எட்ட வர பொண்ணு மட்டும் நல்லா கீழே தெரிஞ்சுங்க. எட்ட வர பொம்பளை நல்லா தெரியும். ஆனா கிட்ட வர ஆம்பளை மட்டும் அந்த வேஷ்டி கட்டி மச்ச மாதிரி கொஞ்சம் அப்படியே மக்களா இருக்கு. சாலஸ்தர் உனக்கு ஏண்டா அடிச்சா சரி படிச்சு சொல்றா? ஏண்டா தெரிஞ்சா தெரியும் சொல்லணும், தெரியல நான் தெரியலன்னு சொல்லலாம். அப்படியா? சரி, என்ன விட்டு நானே படிக்கிறேன். கண்ணமாபுரி ஆரக்கூடிய மதியை மன்னர் ஏடு மடல் என்னவென்றால், என்னுடைய நாட்டிலே என்னுடைய மகளுக்கு சுழவர போட்டி நடத்த இருக்கின்றேன். அந்த சுழவர போட்டியின் நிபந்தனை என்ன தெரியுமா? 7 புறவிகள் பூட்டப்பட்ட ரதம் இருக்கின்றது. அந்த ரதத்தை யார் ஒருவர் நேர் திசையில் செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கப்படும் என்று இந்த விகிதத்தில் மரியாதை மதிப்பு மரியாதை உடைய கொஞ்சம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் எத்த பார்வையா இருந்தா தெரியுது. ஏண்டா ஆமா, நாம் இப்படிதான் எங்கு செல்ல வேண்டும்? சோழபுரி இல்லடா, கண்ணமாபுரி. அவர் மதிப்பு மரியாதை கொடுத்து நமக்கு லிகிதத்தை அனுப்பி இருக்கிறார். அதனால் இப்பொழுது செல்ல வேண்டும் கண்ணமாபுரி. கண்ணமாபுரி சென்று இப்பொழுது சுயவர போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். அனைத்து நாட்டு
சுயவரம் இங்க தான் நடக்குது. மன்னர் இருக்கிறாங்க. மன்னர் இருக்காரா? சரி, அப்படி மன்னவா, வணக்கம் மன்னவா, வணக்கம். நானும் அயோத்தி ஆலயக்குடி ஹரிச்சந்திரனுடைய பெயர். அப்படியா? ஆமாம். உங்கள் லிகிதம் எனக்கு கிடைத்தது. உங்கள் லிகிதத்தை கண்டு இந்த சுயவர போட்டியில் கலந்து கொள்ள நான் வந்திருக்கேன். இந்த சுயவர போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கீங்க. சுயவர போட்டி நிபந்தனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சுயவர போட்டி நிபந்தனை நான் படித்தேன். 7 புறவிகள் கூட்டப்பட்ட ரதம் இருக்கின்றது. அந்த ரதத்தை யார் ஒரு நேர் திசையில் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான், அதேதான். அப்படியா? இப்பொழுதே சென்று அது இருக்கும் ரதத்தை நான் செலுத்துகின்றேன். இந்த ரதத்தை எத்தனை பேர் வந்தாலும் நேர் திசையில் செலுத்தவே முடியாது. அப்படியா? ஆமா. அப்படி என்ன அதுல? ஒவ்வொரு மனிதருக்கும் அறிவு என்று சொல்லக்கூடிய கடிவாளம் இருக்கின்றது. அந்த கடிவாளத்தின் அந்த அறிவு என்ற கூர்மையை வைத்துதான் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதை திடப்படுத்தி நேர் திசையில் செல்கின்றான். அப்படிப்பட்ட கடிவாளமானது அந்த குதிரைக்கு பூட்டப்படவில்லை. அப்படி கடிவாளம் இல்லாத குதிரையை நேர் திசையில் யாராலுமே செலுத்த முடியாது. சரியாக பதில் சொல்லிவிட்டார். இதுவரை யாராவது சரியான பதில் சொல்லவில்லை. இவர் சரியாக பதில் சொல்லினார். என் மகளை இவருக்கே கொடுத்து விட வேண்டும். மகளை திருமணம் பண்ணிடுறீங்க? ஆமா. அப்படியா கட்டுங்க. கூப்பிடுங்கப்பா. சந்திரமதி, அப்பா நான் தான் கூப்பிட்டேன். அங்க என்ன பாத்துட்டு இருக்க? என்னப்பா உனக்கு சரியான ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டுமா? அப்படியா? எங்க இருக்கிற? உனக்கு திருமணம். அப்பா அவர்தான், ஐயா தான். பாருமா, பாரு, கூச்ச பாடாத. திருமணம் சந்திரமதியா? திருமணம் உங்களுக்கு ஆகும். இப்பொழுது சுயவர போட்டியில் நான் வெற்றி பெற்றதால் வெற்றி பெற்றதால மகளை எனக்கு திருமணம் செய்து ஆமா, வைக்கிறார். ஆமா. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்தாங்க. மன்னவா, என்னாச்சு? திருமணமான ஒரு பெண்ணிற்கு சுயவர போட்டி என்று ஒன்று வைத்து அதை மறுமணம் வைத்து திருமணத்தை நடத்துகின்றேன். என்னை மாங்கல்யம் இருக்கின்றது அவருடைய கழுத்தில். இவருக்கு நான் மாலையிட்டு மாங்கல்யத்தை சூட வேண்டும். அப்படியா? என்னுடைய பெண்ணிற்கு ஏற்கனவே திருமணம் இருக்கின்றது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏய், என் மகளுக்கு திருமணம் நடந்தது. உன் கண்ணு மங்களுக்கு தெரிகிறதா? எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. எனக்கும் தெரியலடா. ஆனா, அவருக்கு தான் தெரியுது. அப்பனா கனமா அவரு தான். அப்படியா? ஆமா. மன்னவா, இந்த சுயவர போட்டியில் நான் கலந்து கொண்டதே மாபெரும் தவறு. உன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வந்ததே மாபெரும் தவறு. இப்பொழுதே என்ன இது? சுயவரத்துக்கு வந்தாய், கோபத்தோடு கிளம்புறாயே, என்ன காரணம்? சுவாமி, வாருங்கள் சுவாமி. உலகை ஒரு நொடி பொழுதில் சுற்றி வரக்கூடியவர் நீங்கள். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் நீங்கள். ஆமா. இதோ பார்த்தாயா, சுயவர போட்டி என்று ஒன்று நடத்தி அதிலே திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நான் மாலை சூடுகின்ற நேரத்திலே அவருடைய கழுத்திலே மாங்கல்யத்தை அணிந்திருக்கின்றார். மாங்கல்யம் இருப்பவள் ஏற்கனவே திருமணமானவள் தானே? உண்மைத்தான், நீ சொன்னது அத்தனை உண்மைத்தான். ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது. அப்படிப்பட்ட பெண்ணை நான் மறுமணம் செய்து கொள்ள முடியுமா? ஹரிச்சந்திரா, கூறுகிறேன். இதோப்பா, சின்னம் சிறுவயது முதலே உங்கள் இருவருக்குமே பாலிக திருமணம் முடிந்து விட்டது. ஆமா, 39 கோடி தேவர்கள், 44 ருசிகள், கிண்ணர்கள் சொல்லக்கூடிய 1000 பேர் முன்னால் திருமணம் முடிந்து விட்டது. சரியா, சின்ன வயசுல திருமணம் ஆயிடுச்சு. ஆமா, உன் கண்கள் மட்டும்தான் மாங்கல்யம் தெரியும், மற்ற கண்களுக்கு அந்த மாங்கல்யம் தெரியவே தெரியாது. அதனால் சின்னம் சிறுவயதிலே உங்கள் இருவருக்கு திருமணம் விட்டது, பாலிக திருமணம். அதனால் நீங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சந்திரமதி உனக்காக சின்னஞ்சிறு வயதிலே தேவர் மூவர் அனைவரும் கூட சூழ எங்கள் இருவருக்கும் மாங்கல்யம் திருமணம் நடந்திருக்கின்றது. ஆமா. நான் கட்டிய மாங்கல்யம் என்னுடைய கண்ணுக்கு தவிர மற்ற வேறு யாருக்குமே தெரியாது. தெரியாது. அப்படி என்றால் சந்திரமதி மனைவிதான். ஆமா, சுவாமி, நீ ஏற்றுக்கொண்டுதான் அழக வேண்டும். இந்த உண்மை தெரியாமல் நான் இப்பொழுது கோபத்தோடு செல்ல இருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து எனக்கு நல்ல புத்திமதி உரைத்தேன். மாலை மாட்டீங்க. திருமணம் நடந்தது. இப்பொழுது உங்கள் முன்னிலையில், அவர் தாய் தந்தை முன்னிலையில் இப்பொழுதே நான் திருமணம் செய்தேன். இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏண்டா? ஆமா, எங்களுக்கு இருவருக்கும் இப்பொழுது திருமணம் நடந்திருக்கிறது. ஆமாங்க. இன்று எங்கள் இருவருக்கும் முதல் இரவு. நீ நேரத்துக்கு நான் உட்காந்து பாக்குறேன். ஏண்டா? ஆமா, இது என்ன கண்காட்சியா? இது நீ உட்கார்ந்து பாக்கிறதுக்கு? அது எனக்கு ஒண்ணும் கல்யாணம் ஆகல.
ஏதோ இதை பார்த்து கத்துன்னு போலானே ஒரு பக்கமா டேய், இத பார்த்து கத்துக்கிறதுக்கு என்ன இது என்ன விளையாட்டா இது? சேர்த்தாங்க அப்ப நீங்க ஆமா, நீங்க இருக்க கூடாது. இங்க இருந்தா உன்னை வாரி அடிச்சிடும். வாரி அடிச்சா நீ செத்துடுடா. செத்த உன்னை தூக்கி போய் பாடை கட்டி எடுத்து போய் புதைச்சிடுவாங்க. புதைச்சு மறுநாள் உனக்கு பால் வைப்பாங்கடா. இந்த காட்சியை பார்த்தா என்ன வாரி அடிச்சு அவனை வாரி அடிக்கும். செத்து போடுவேன். செத்து போயிடுவேன். எனக்கு பின்னால பால் வைப்பாங்க. ஆமா, அம்மா, அப்ப சத்தியமா இந்த காட்சியை நான் பார்க்க மாட்டேன். போடா. உன்னை யாரா கூப்பிட்டது? என் காவலை ஆமா, உன் பேரா சந்திரமதி? என் காதலை கொஞ்சம் போல காது இருக்கு. அதனால சந்திரமதி அதுவும் கேட்காது, கண்ணும் சரியா தெரியாது. ஆனா பெண்கள் கூப்பிட்டா நல்லா கேட்கும். பெண்கள் வந்தா நல்லா தெரியும். என் காவலாளின்னு கூப்பிடுமா தெரியுது. ஏண்டா சந்திரமதி? சரி, மாலைய கைட்டாதியா நீங்க? போடா நீ. அதான் கூப்பிடும்போது வந்தேன். ஏண்டா உன்னை கூப்பிடவே வந்தா மாட்டேன். போதும்டா. அதான் சொல்றேன், கோபால தங்கச்சி நாய் கட்டத்துவா. தங்கச்சி நாய் கட்டா நீ ஏண்டா அழுகுற? கோபால் தங்கச்சி நாய் கட்டுச்சு. அஜில ஏட்டமா சொல்றேன், நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. நீ போடா. நம்ம குத்து வச்சு ஏய், என்னது குத்து வச்சது அவளா? நீங்க சொல்றேன், நீங்க குத்து வச்சு நான் அம்மா தாய சூத்து காட்ட டேய், மாதிரி அட பாவி, ஊத்து காட்டு மாதிரி எத்தடா? ஊத்து போட்ட மாதிரி சூத்து காட்ட மாதிரி ஊத்து போட்ட மாதிரி எட்டவா. எப்படி தெரியுமா? எப்படிங்க? இந்த குலத்தில் முளைத்தெழுந்த அமரை கிரேவா. இந்த காலகத்திலே சிறகு முனிவர் வேந்தெடுத்து அல்ல பகல் 60 நாடு எப்போது பார்த்தாலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவன் தரிசனம் பாருக்காக கானகத்திலே கடந்தவை செய்து கொண்டிருக்கிறேன். குறித்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்தே தீர வேண்டும். கானகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன இது? நாம் அவ்வளவு தூரம் இந்த மாடை துரைத்து வருகிறோம். இந்த மாடானது அதோ தெரியும் ஆசிரமத்துக்குள் கொண்டு அகப்பட்டு விட்டது. இப்போதே சென்று பார்ப்போம். வணக்கம். யாரு? நான் தான் வேடுவன் கபாலவன். இங்க வேற காரணம் என்ன? நான் அனுதினமும் கானகத்திற்கு சென்று அங்குள்ள மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கோ 7 மகன்கள். அதிலும் என் கடைசி மகன் மாமிசம் இருந்தால்தான் உணவு அருந்துவான். அப்படி நான் ஒரு நாளைக்கு வேட்டையாடி சென்றுதான் என் மகன்கள் பசியை ஆற்ற வேண்டும். அப்படி இருக்க நானோ இன்று கானகத்துக்கு சென்றேன். காலை முதல் மாலை வரை என் கண்ணிலே ஒரு மிருகமும் அகப்படவில்லை. அப்படி இருக்க கடைசியாக என் கண்ணிலே ஒரு மாடு அகப்பட்டது. அந்த மாடை துரத்தி வரும் தருவாயிலே அந்த மாடானது உங்கள் ஆசிரமத்துக்குள் வந்து புகுந்தது. அதை நீங்கள் பார்த்தீர்களா? மான் ஒன்று ஓடி வந்தது. மானாகப்பட்டத்தில்
உன்னிடத்தில் அடைக்கலம் கேட்டது. அப்படியா? அந்த மானுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன். அப்படியா? அப்படி இருக்கும் போது மான் இறக்கிய சொந்தம் ஒருபோதும் உன்னிடத்தில் ஒப்படைக்க முடியாது. முனிவரே, அந்த மானை துரத்தி வந்தது நான். துரத்தி வந்ததால் அந்த மான் எனக்கு சொந்தமானது. அந்த மானை என்னிடத்தில் ஒப்படைக்க முடியுமா முடியாதா? வேடுவா கபாடவா, அந்த மாறாகப்பட்டது அடைக்கலம் கேட்டது. அந்த மானுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன். அப்படி இருக்கும் போது ஒருபோதும் மான உன்னிடத்தில் ஒப்படைக்க முடியாது. மானை ஒப்படைக்க முடியாதா? நிச்சயமாக. உங்களோடு ஏன் எனக்கு வீண் வாக்குவாதம்? மன்னரிடம் சென்று முறையிடுவோம். அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய திருச்சங்கமாக இருக்கிறான் ஹரிச்சந்திரன். ஆமா. ஹரிச்சந்திரத்தில் முறையிருக்கிறான் சொல்லுங்க. எனக்கே நீதி கிடைக்க வேண்டும் மன்னா. நீதி கிடைக்க வேண்டும். ஆமாம், என்ன நடந்தது, எதற்காக நீதி கிடைக்க வேண்டும் என்று இருவரும் போட்டியிட்டு வருகின்றேன். மன்னா, நானோ வேடுவன் கபாடவன். வேட்டையாடுவது என்பது என் குலத்தொழில். நான் காலையில் கானகத்திற்கு சென்றேன். எங்கு தேடியும் என் கண்ணிலே ஒரு மிருகம் கூட அகப்படவில்லை. எனக்கோ 7 மகன்கள். அதிலும் என் இளைய பிள்ளை மாமிசம் இருந்தால்தான் உணவு அருந்துவான். நான் ஏதாவது வேட்டையாடி சென்றால் என் 7 மகன்களும் பசியாற முடியும். அப்படி இருக்க நான் காலையில் சென்றவன் மாலை வரையிலே என் கண்ணிலே ஒரு மிருகம் கூட அகப்படவில்லை. கடைசியாக என் கண்ணிலே ஒரு மான் அகப்பட்டது. அந்த மானை துரத்தி சென்றேன். அந்த மானானது இந்த முனிவருடைய ஆசிரமத்திற்குள் அகப்படப்பட்டது. அந்த மானை நான் என்னிடம் தர சொல்லி கேட்டேன். முனிவர் மறுக்கிறார். முனிவரே, என் தரப்பு வாதம். ஆமாம், அந்த மான் உன்னிடம் வந்து தஞ்சம் புகுந்தது. அந்த மானை துரைத்து வந்தான் வேடுவன். அந்த மான் அவனுக்கு தானே சொந்தமானது. மாறாகப்பட்டது இடத்தில் அடைக்கலம் புகுந்து விட்டது. அப்படி இருக்கும் போது அந்த மானை வதைக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டால் கபலத்தில் ஒப்படைத்து விடுவேன். ஆனால் மானை கொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். மானை கொன்றால் பாவம் அல்லவா? முனிவரே, மானை கொன்றால் பாவம் இல்லை. நான் சொல்கிறேன், கொன்றால் பாவம், தின்றால் போகும் என்று சொல்வார்கள். பாவமே கிடையாது. அதனால் அந்த மானை ஒப்படைத்து விடுங்கள் அவனிடம். ஒருபோது மானை அவனத்தில் ஒப்படைக்க முடியாது. என்ன, ஒரு நாட்டு மன்னனான நான் உரைக்கின்றேன், அவனிடம் ஒப்படை என்று என் வார்த்தை மீறி பேசுகின்றாயா? அந்த மானை அவனிடம் ஒப்படைத்து விடு. அண்ணா, ஒருபோது மானாகப்பட்டது அடைக்கலம் கேட்டது. அந்த மானுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் நான். அப்படி இருக்கும் போது மானை ஒப்படைக்க முடியாது. முடியாது. நான் சொல்லும் வார்த்தை கேளுங்க. அந்த மாடு அவனுக்கு சொந்தமானது. அவனுக்கு ஒப்படைத்து விடுங்கள். ஒருபோது ஒப்படைக்க முடியாது. ஒருபோதும் நிச்சயமாக. ஆமாம், உனக்கு 10,000 பொற்காசுகள் நான் அளிக்கின்றேன். ஆமா, அப்படி என்றால் மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. முனிவர் கொட்டல் பயப்படுத்தி விட்டான். முனிவர் கொட்டல் விடுவித்தாடி விட்டான். இப்ப கொட்டலை விடலாமா? விடக்கூடாது. எங்கள் முனிவர் கூட்டங்களுக்கு தலை சிறந்து இருக்கிறார் ராஜரிஷி. அவர் அழைக்கிறேன், நடந்ததை எடுத்துரைக்கிறேன். ராஜரிஷி அடைக்கலம் கேட்டது. அந்த மானுக்கு நான் அடைக்கலம் கொடுத்துவேன். அப்போது வேடுவன் கபாடவன் மானை கொல்ல வேண்டும் என்று கேட்டான். மானை ஒருபோது உன்னிடத்தில் ஒப்படைக்க முடியாது சொன்னேன். அப்படின்னு சொன்னார். நீதி கேட்கும் என்று அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய திருச்சங்க மகன் ஹரிச்சந்திரன் இருக்கிறான். ஹரிச்சந்திரனிடத்தில் சென்று நீதி கேட்டதற்கு மானை கொன்றால் பாவம் என்று நான் சொன்னேன். தின்றால் தீரும் என்று முனிவர் கூட்டல் பாவனைத்து விட்டார். முனிவர் கூட்டல் விடவே கூடாது. நம்முடைய முனிவர் வர்க்கத்தை பாவளித்து விட்டார். இடவு தெரிவித்தான். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரனை விடலாமா? விடவே கூடாது. இப்போது செல்லுங்கள், அவனை பார்த்து விட வேண்டும். நீங்கள் அவசரம் போராதீர்கள். அந்த ஹரிச்சந்திரனை நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன். நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். அந்த ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரா, எங்கள் முனிவர் கூட்டங்களை இழிவுபடுத்தி விட்டாய். அந்த கொல்லக்கூடிய அந்த கபாலனுக்கோ பரிசு கொடுத்து விட்டாய். இருக்கட்டும், நான் விட போவது கிடையாது. இக்கிழமை செல்லுகிறேன். அந்த ஹரிச்சந்திரன் நான் என்று பார்க்கிறேன். செல்வ செழிப்போடு சீரோடு ஆட்சி புரிந்து வருகின்றேன். ஏண்டா, சில காலங்கள் பிறகு என்னுடைய மகன் சத்ரபதிக்கு அழகான மகன் ஒருவன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு லோகிதாசன் என்று பெயர் சூட்டி வெகு சீரும் சிறப்போடு வளர்த்து வருகின்றான். இன்று ஏதோ என்னுடைய வலது பதவி துடிக்கின்றது. பெரியவர் தரிசனம் கிடைக்கும் போல் தருகின்றது. யார் வந்தாலும் தகுந்த முறையில் வரவேற்று
யாரப்பா? கோரப்பா. கோரப்பா. யாரு அவரு இங்க வந்து யாரப்பா யாரப்பான்னு அம்மா நினைக்கிறாண்டி அம்மா செதுக்குறாண்டி அம்மா பயமா கொட்டையும் கட்டிமா போடுறான். ஆமா யாரு அவரு? வந்திருப்பது யார் என்று தெரிந்தானையா? தெரிஞ்சு போச்சு. யாரு? இந்த பார் ஷாப்ல முடி வெட்டுறதுக்கு மேல கொடுத்துருப்பாங்க. ஆமா, அது தூக்கி வந்துக்கிறான் முக்கியமா. இத பார்த்த உனக்கு ஒரு தோட்டம் அப்படியே தெரிகிறது. இல்ல நீங்க யாரு எவரு தாடி இங்கிடியுமா அது மாதிரி இருக்கீங்களா? யாரு எவரு தப்பா நினைக்க. கோபத்தில் திருந்தவர், சாபத்தை உச்சகத்தை விட்டவர், ராஜரிஷி விஸ்வாமித்திர முனிவர். விஸ்வாமித்திர முனிவர். ஆமா, நீ யார் என்று எனக்கு விளக்க தேவை. காவலாளிங்க. யாரு காவலுக்கு? அர்ச்சந்தர் இருக்காரு. ஐயோ, நாட்டு அரசாளக்கூடிய அரிச்சந்திரனுக்கு காவலனா? இங்கு வா. மன்னிடத்துல சென்று நாய யாரா தொடர்ந்து அந்த வயசு நம்ம வந்து அங்கு சென்று மன்னிடத்திலே விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லு போ. படிப்பு தெரியாது, நான் சொல்ல போறேன் ஏது சொல்ல போறேன்னு தெரியல. என்னடா நம்ம நாடு தேடி விஸ்வநாதன் வந்துக்கிறார். ஏண்டா நம்முடைய நாட்டை நாடி விஸ்வநாதன் எதற்காக வர வேண்டும்? ஏண்டா அவனை அடிச்சு துரத்துடா போட்டோம். இல்ல அவருக்குள்ள கம்பெனிக்கு வச்சு பார்த்தா ஒண்ணும் முடியல. யாரப்பா சொன்னியா? சொன்ன உத்திரமலை இருக்காரு ஐயா விஸ்வநாதன். அவர் தானே விஸ்வநாத மொழியாரு? ஜெய் விஸ்வநாத மொழியாரா? நானே புத்தி கெட்டவனே. யார் தெரியல. விஸ்வாமித்திர முனிவர், ராஜரிஷி, கோபத்தில் திறந்தவர். எடுத்து சொல்லுவோம். பொறுமையாவே பேச மாட்டான் மாலை. கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கான் போல இருக்குதுமா. நீங்க வாங்கி இட்டுறான். என்னடா சொல்றேன்? கோபத்தில் சிறந்தவர் சொன்னாரு. புஷ்பா விட்டு முடிவு வந்து எந்த புஷ்பா விட்டு முடிவு? புஷ்பா பொறுமையா சொன்னாலும் பரவாயில்ல. அடிக்கிற மாதிரி பேசுறேன். நம்ம நேரம் சரியில்லைன்னு. ஐயா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்ன போய் சொன்னேன்? புஷ்பா விட்டு புஷ்ப முனிவர். சத்தியமா நீங்க நேரம் சரியில்லை. இப்படி அடக்க உடக்கமாக வந்திருப்பது பெரியவான். நம்மர் அப்படி இப்படிப்பட்டவர், அவர் இப்படி அப்படிப்பட்டவர். இனிமே நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றேன்? அவரு வந்து பெரிய வாழு. இப்படி போனவரு, அப்படி போனவரு, அப்படி புடிச்சின்னு இப்படி வந்தவரு, இப்படி புடிச்சின்னு குடுத்து போனவரு. அது என்ன பெரிய வாழு? இப்படி போனவர் அப்படி போனவரு சொன்னாரு. சொல்லி புரியுது மாதிரி சொன்னா நம்ம சொல்லலாம். ஏங்க நீங்க கோவப்படாத உங்க பேரை விளக்கமா சொன்னீங்கன்னா போய் சொல்லுவேன். படிப்பு அறிவு இல்லாதவன் நானு. விஸ்வாமித்திர முனிவர். ரைட் விடுங்க. விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்காரு. தவத்தில் சிறந்தவர். அதான் சொன்னாரு அவரு. அப்படியா? கோவக்காரன். கோபத்திலும் சிறந்தவர். அதுதான் சொன்னாரு. உண்மைதானடா? செதும்புறாரு. அப்படிப்பட்ட முனிவர் நம்முடைய நாட்டை நாடி வந்திருக்கிறார். நாம் பெரும் புண்ணியம் அடைந்திருக்க வேண்டும்டா. அவர் எங்க இருக்கின்றார்? அவரு அதகறாரு. அதகறாரா கொன்றாரா? இல்ல தொகுக்குறாரு. ஏண்டா எங்க இருக்கின்றார்? வெளிக்கிறாரு. செய்றாரு. வெளிய இருக்கிறாரு. வெளிய இருக்கிறார். இப்பொழுது அன்புடன் வரவேற்க வேண்டும். சுவாமி வாருங்கள் வா. ஏண்டா ஆசிரமத்தை போடுறனாக்கா அவர் உட்காரும் போது இழுத்தா கீழே விழாம என்னடா செய்ய?
இந்த ஆசனம் லூசா, நீ லூசா, மொத்தமே லூசா? இல்லைங்க, இந்த ஆடி பிளாஸ்டிக் ஒரு இந்த ஆணி அது வேலை செய்யல, ஆணி வச்சு அடிச்சுங்கிறேன். அதுக்காட்டுமே அவரு உட்காந்துக்கிறார் போல, வீந்து போறாரு உட்காந்து. சுவாமி, சந்திரா, நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்தது என் தாய் தந்தை செய்த புண்ணியமோ இல்லை நான் செய்த புண்ணியமோ என்னுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறேன். பெரும் பாக்கியம் அடைந்தேன். வாழ்க 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 வாழ்க. சுவாமி, ஆ. மாதவே கௌசிகே மாதவ கௌசிகே மாமுனியே தரல் வருக வருக எந்தன் பேட்டடியே மாதவ கௌசிகே மாமுனியே தரல் வருக வருக எந்தன் பேட்டடியே. சுவாமி, நீங்கள் என்னுடைய நாட்டில் காலை எடுத்து வைத்தது நான் செய்த பெரும் புண்ணியம். பாக்கியமே எனக்கும் பாக்கியம். என்னுடைய நாட்டு மக்களுக்கும் நீங்கள் செய்த பெரும் பாக்கியம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. எந்தந்தவ பயனும் அறியேனே இணையடிதாரி தரும் கால் பணிந்தே. கால் பணிந்தேனே. அந்த பாதங்களை அருந்ததிமானே. சிவனை தினம் பதிக்கும் மானே. மாதவ கௌசிக தரல் வருக வருக எந்தன் பேட்டடியே. மகானே, சந்திரா, முனிவர்களுக்கெல்லாம் தவமுனியாக ஆ. தவறிசு என்று பட்டம் பெற்றவர் நீங்கள். அப்படிப்பட்டவர் நீங்கள் என்னுடைய நாட்டை நாடி வந்திருக்கிறீர்கள். நான் செய்த பெரும் பாக்கியம். என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. வாழ்க 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 வாழ்க. தினகரே குலதீபா. தினகரே குலதீபா. தினகரே உன்னை தேடி வந்தார்கள், தேடி வந்தார்கள், நாடி வந்தார்கள். தினகரே குலதீபா. உன்னை தேடி வந்தவையை கூடி வந்தருளாய். தினகரே குலதீபா. சந்திரா, சுவாமி, விண்ணு மண்ணு போற்றுகிறது உங்களுடைய புகழை பற்றி, நாடெங்கு உன்னை பற்றி பாராட்டுகிறது. காரணம் என்ன? ஹரிச்சந்திரனை போல் ஒரு அரசன் கிடையாது. நீதி தவறா மன்னன், நேர்மை தவறா மன்னன். அவருக்காக நாய் கற்பு நெறி தவறாத பெண்களுக்கு ஒரு மழை, முடிசூடு மன்னன் அரசர், நீதி தவறாத அரசாட்சி நடத்தால் அவர் சொன்னால் ஒரு மழை, வேதம் ஓதுவதற்கு ஒரு மழை, மாதம் மும்மாரி மழை. இவங்க 3 பேருக்கு மழை பெய்யுது. கற்புள்ள மங்கி மழை வானா வரும், இல்லைன்னா நிற்கும். நீதி தவற அரசன் காரணம் என்ன தெரியுமா? குடிமக்களுக்கு அரசன் வேணுமென்றதை கொடுப்பார், கஷ்டத்தை போக்குவார், நன்மையை செய்வார், மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் குடியும் மக்களும் அவரே. அப்பேற்பட்ட அரசன் அவருக்காக ஒரு மழை நாடு பெறுகிறது. அப்படி மும்மாறு உழுது இந்த ஹரிச்சந்திரன் ஆட்சியிலே எந்தவித குறை கிடையாது. ஐயோ, நட்ட மாற்ற மக்கள் வாழ்க 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 வாழ்த்துகிறார்கள். சுவாமி, ஏ. ஆமாம்,
நீங்கள் காரகத்தில் தவம் செய்து இப்படி என்னுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறீர். ஆமாம், என்ன நோக்கத்தோடு வந்திருக்கேன் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். மண்ணுலகில் எனக்கு மகம் புரிந்தார். மண்ணுலகில் எனக்கு மதம் புரிந்திட என்னும் மகிழ்ந்து சந்தோஷமாய் ஒரு கிடைப்பது மண்ணுலகில் எனக்கு மதம் புரிந்திட என்னும் மகிழ்ந்து சந்தோஷமாய் ஒரு கிடைப்பது தின்னும் குறைவில்லா செல்வங்களை பெற்று மன நிறைவோடு வாழ வேண்டும், நீண்ட நாட்கள் ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்று மக்களுடைய நன்மையே நான் எனது நன்மை. காரணம் என்ன? மக்களுடைய நன்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் என்றால் இந்த முனிவருக்காக ஒரு மழை பெய்ய வேண்டும் அல்லவா? மக்களுடைய நலனுக்காக ஒரு மழை பெய்ய வேண்டும் அல்ல? அப்படி என்றால் மண்ணுலகில் யாகம் ஒன்று செய்வதற்காக ஏற்பாடு ஒன்று செய்திருக்கிறேன். மண்ணுலகில் யாகம் ஒன்று செய்ய வேண்டும், அதற்குண்டான ஏற்பாடு செய்திருக்கிறேன். மக்களுக்கு நன்மை தேடி தருவதற்காகவே இந்த யாகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணத்திற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நாடி வந்திருக்கிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த யாகத்துடைய பொன் பொருள் அத்தனையும் தங்களிடத்திலே சேகரித்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். தாங்கள் அரசமாக கொடுத்தால் ஏற்கனவே யாகத்தை துவக்க நான் உடனடியாக ஏற்பாடு செய்வேன். உங்களுக்கு எவ்வளவு பொன் வேண்டும் கேளுங்கள். என்னுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால் நான் அனைத்தையும் நானே கொடுக்கின்றேன். வாக்கு தவற மாட்டாய், வாக்கு தவற மாட்டேன், சொல்லை மீற மாட்டாய், சொன்ன சொல்லை மாறாதவன் என்றார். ஏனென்றால் உலக மக்கள் சொல்லுகிறார்கள் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டான், அவன் ஒத்தவன், நன்மையானவன், நேர்மையானவன் என்று உலக மக்கள் போற்றும் அளவுக்கு நீரில் சந்தித்த பிறகுதான் உனது நன்மை என்னவென்று நானும் புரிந்து கொண்டேன். அப்படி அண்ணா, அந்த உலகத்தில் யாகம் செய்வதற்கு எத்தனை பொருள், எவ்வளவு பொன் தேவை உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த பெரியதூர் வட்டப்பாறை, பெரியதோர் வட்டப்பாறை, அந்த வட்டப்பாறை மீது மதம் கொண்ட யானை அதன் மீது நிறுத்த வேண்டும். கரி என்று சொல்லக்கூடிய மதம் கொண்ட யானை அந்த வட்டப்பாறை மீது நிறுத்த வேண்டும். அதன் மீது வீரம் பொறித்த ஒருவன் வாலிபனை அதன் மீது நிறுத்த வேண்டும். ஒரு வாலிபனை அந்த கரின் யானை மீது நிறுத்த வேண்டும். அது மட்டும் கிடையாது, வெள்ளி கமண்டை கொடுத்து அதை கொள்ளை மாணிக்க கல்ல வைத்து தன்னுடைய விண்ணை எந்த அளவுக்கு வெண்ணை நோக்கி எரிகிறதோ மீண்டும் அது மண்ணில் விழுந்து மீண்டும் எடுக்கிறதோ அந்த அளவுக்கு பொன் கொடுத்தால் போதுமானது. நீங்கள் கேட்கும் பொண்ணை என்னால் கொடுக்க முடியுமோ முடியாதோ என்ற மன கலக்கத்தோடு இருந்தேன். ஆனால் நீங்கள் கேட்கும் பொண்ணை நான் இப்பொழுது தாராளமாக ஏனென்றால் இந்த நாட்டில் மும்மாறி மழை பொழிகின்றது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் நல்ல முறையில் விளைகின்றது. நாட்டு குடிமக்கள் அனைவரும் எனக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை நல்ல முறையில் செலுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடு செல்வ செழிப்போடு இருக்கின்றது. நீங்கள் கேட்ட பொண்ணை இப்படியே கொடுக்கிறேன். எடுத்துக்கொண்டு பெருமை
பொண்ணை யார் கேட்டாலும் அவர்களுக்கு இல்லை என்று தாராளமாக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனம் இருக்க வேண்டும். சீர்மகோ தனக்கு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக முனிவில் கெட்ட பொன்பொருளை மனதில் எந்த விதமே கிளர்ச்சியில்லாமல் தந்து விட்டாயே. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நாடு நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்த நீங்கள் இருக்கின்றீர்கள். அதற்காக இந்த பொண்ணை என் மனமார்ந்து நான் அழைக்கின்றேன். மக்கள் நலனுக்காக தான் இத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். சரி, வரட்டுமா மன்னா? சென்று வாருங்கள். என்ன ஏதோ தயக்கத்தோடு இருக்கின்றீர்கள். இன்னும் வேற ஏதாவது வேண்டுமா? இல்லை, நீ கொடுத்த பொன்பொருள் போதுமானதுதான். அப்படியா? என்னவென்றால் இந்த யாகம் நடத்துவதற்கான நாள் இன்னும் குறிப்பிடவில்லை. அடடே, அதுக்காக இந்த பொன்பொருளை தங்கள் வசமே இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கோட்டைக்குள்ளே ஒரு மாளிகை ஒன்று ஏற்படுத்த வேண்டும். புஷ்பாமித்திர மாளிகை என்று ஏற்படுத்த வேண்டும். அதுக்குள்ளே இந்த பொன்பொருளை வைத்து பூட்டி வைக்க வேண்டும். நான் எப்போது கேட்கிறேனோ அப்போது கொடுத்தால் போறோம். ஏனென்றால் கானகத்தில் கல்வர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த பொன்பொருளை அங்கு கொண்டு போனால் யாராவது களவாடி விட்டால் நாம் நினைத்த செயல் ஈடுபடாது போய்விடும். ஆகையாலே கொஞ்ச நாட்கள் இருக்கட்டும், கோட்டிலே இருக்கட்டும். அதன் பிறகு நான் ஏற்பாடு செய்து கொண்டு பிறகு பெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் உரைத்தபடி உங்களுக்கு ஒரு மாளிகை அமைக்கின்றேன். அந்த மாளிகை இது விஸ்வாமுத்திரர் மாளிகை என்று அமைத்து இந்த பொண்ணை முத்திரை பதித்து இந்த பொண்ணை அதில் வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறேன். நீங்கள் எப்பொழுது கேட்கின்றீரோ அப்போது தடையின்றி தாராளமாக உங்களுக்கு தருகிறேன். மன்னவா, நான் வரட்டுமா? சென்று வாருங்கள். நான் வந்த காரியம் வெற்றிகரமாக முடித்து விட்டது. சென்று வருகிறேன். நீண்ட கானகம். இந்த பொண்ணை பத்திரமாக ஒரு மாளிகை அமைத்து அதிலே வைத்து இது விஸ்வாமுத்திரருடைய மாளிகை என்று அவருக்கு முத்திரை பதித்து இந்த பொண்ணை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அவர் எப்பொழுது வந்து கேட்கின்றாரோ அப்பொழுது அவருக்கு தர வேண்டும்.